ஒரு ஊரில் ஒரு சிங்கம் ஒன்று காட்டில் இருந்துச்சுங்க. அந்த சிங்கம் ஒரு நாள் வேட்டையாட போகிறப்ப அந்த சிங்கத்துக்கு அடிபட்டுருச்சு. காலில் அடிபட்டோடனே ஒரு விரல் கட்டாயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சிங்கத்தை பார்க்க குகைக்கு வந்தாங்க. அப்போ சிங்கராணி சிங்கத்துக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு மிருகமாக வந்து எல்லாம் சிங்கராஜாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆறுதல் சொன்னாங்க. இதுக்கு இடையில் வந்து வரிசையில் நிற்காம குள்ளநரி வேகமாக வந்து சிங்கராஜா கிட்ட காலில் அடிபட்டுச்சா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. உடனே அதை கேட்டு சிங்கராஜா ரொம்ப கோபமாயிட்டார். என் காலில் அடிபட்டு எனக்கு விரலே கட்டாயிடுச்சு, நீ வந்து எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறியா, நீ அப்போ என்னை நக்கல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இதை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு குள்ளநரியை வேட்டையாட போனார். ஏன்னா வந்து கிழங்கு கறியை சாப்பிட்றதாகதே வந்து ஒரு கூண்டில் அகப்பட்டுடுச்சு. அவர் அந்த கூண்டை கவனிக்காமல் மாமிசம் கிடைச்ச சந்தோஷத்தில் அவர் வந்து வேகமாக போய் அந்த ஆட்டை அடித்து தின்னுட்டார். ஆட்டை அடித்து தின்னு திரும்பி பார்க்குறப்போ நாம் கூண்டில் அகப்பட்டுட்டோம் அப்படின்னு அப்போ தான் சிங்கராஜா அதை கவனித்தார். கவனிச்சோன்னு ஐயோ என்ன செய்யுதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த கூண்டை வச்ச காவலாளிங்க ஓகே இன்றைக்கி இளவரசருக்கு நம்ம சிங்கம் கிடச்சிருச்சு, இளவரசர் விளையாடுறதுக்கு சிங்கம் கிடச்சிச்சின்னு அதை தூக்கின்னு அவங்க நாட்டுக்கு போனாங்க. நாட்டுக்கு போனவுடனே சிங்கத்தை கூண்டுலேருந்து திறந்து விட்டாங்க. சிங்கம் ஏற்கனவே காலில் அடிபட்டதால் ஒரு விரல் இல்லாததால் நொண்டி நடக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்த காவலாளிங்க ஐயோ நொண்டி சிங்கம் கிடச்சிருச்சே, இதை பார்த்தா இளவரசர் வந்து ஏற்றுக்க மாட்டார், மன்னரும் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த சிங்கத்தை காட்டில் எடுத்துருந்து விட்டுட்டாங்க. இதால் வந்து சிங்கம் வந்து அப்பா தப்பிச்சோம் பிழைச்சோம், நம்ம இந்த விரல் அடிப்பட்டதால் தான் நம்ம நொண்டின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இங்கே வந்து விடுத்துட்டாங்க, பரவாயில்ல நாம் உயிர் தப்பிச்சோம், இதுக்கெல்லாம் காரணம் குள்ளநரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு. அதால் உடனே வந்து குள்ளநரியை சிறையிலேருந்து விடுவிக்க சொல்லிச்சு. உடனே குள்ளநரியை சிறையிலேருந்து விடுத்துட்டாங்க. உடனே குள்ளநரிக்கிட்ட நீங்கள் தான் என்னோட அரசவையில் இனிமேல் மந்திரி, நீ தான் எனக்கு எல்லாம் ஆலோசகரும் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளநரியை சொல்லிச்சு. குள்ளநரி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க இல்லையா எல்லாம் நன்மைக்கேன்னு, இப்போ வந்து நீங்கள் சொன்ன வார்த்தை தான் எனக்கு வந்து நீங்கள் சொன்னதை அன்றைக்கி கோவப்பட்டேன், ஆனால் அதில் இருக்கிற நியாயத்தை தான் இப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையால் தான் இன்றைக்கி வந்து நான் பெரிய ஆபத்துலேருந்து தப்பித்தேன், அதால் வந்து நீங்கள் தான் சிறந்த ஆலோசகர் எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் வந்து அதுக்கு இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் ஒரு செயலை செய்யணுன்னா அதில் வந்து மற்றவங்களுக்கு வந்து நன்மை இருந்தால் தான் நாம் அந்த செயலை செய்யணும். இப்போ எப்படி குள்ளநரி சாமர்த்தியமாக வந்து எல்லா நன்மைக்குன்னு ஒரு சொல்லிச்சோ, ஆனால் இப்போ சூப்பராக வந்து குள்ளநரி ஒரு பெரிய இடத்துல அரசவையில் அதுக்கு வந்து ஒரு நல்ல மந்திரிய சபையில் ஒரு வேலை கிடச்சிச்சு. அது மாதிரி தாங்க வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும், அதுக்கெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதால் வந்து எல்லாரையும் நம்ம நேசிப்போம். மற்றவங்களுக்கு என்ன நல்லதோ அது எல்லாமே செஞ்சு ஓரளவுக்கு நம்ம வந்து சிறப்பாக இருப்போம். இந்த கதையில் இருக்கிற மாதிரி நாம் ஒரு குள்ளநரியாகவும் சிங்கராஜா மாதிரி இல்லாமல் குள்ளநரியாகவும் இருக்கலாம். ஓகே, சந்தோஷம். வாழ்க வளரும். தேங்க்யூ, நன்றி.